ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோட்டேலி எக்ஸாம் கொஞ்ச நாளில் வர இருக்குது. கொஞ்ச நாள்னால் ஒன்றும் இல்லை, செப்டம்பர் 10க்கு மேலே எப்போ வேணாலும் வரும். சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க எப்போ கோட்டேலி அப்படின்னு. இந்த கவர்மெண்ட்டோட டைம் டேபிள் இன்னும் அஃபிஷியலாக வரல, வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா, கோட்டேலி வரப்போகுது. இன்னும் ஒரு 20 நாள் கூட இல்லை. ஆனால் நமக்கு படிக்கணுன்னே தோணலை. என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கிராஷ் சீரீஸ் 1 or 2 டேஸில் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து எந்த டைமுக்கு நான் போடுவேன், எவ்வளோ சம்ஸ் போடுவேன், எல்லாமே அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வரும். நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஓகேவா? எல்லாமே சொல்கிறேன். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறது. சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு நிமிஷம் இருங்க, அது டஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், என்கிட்ட ஒரு பையன் சொல்கிறான். தம்பி என்னடா ஒரு டல்லாகவே உட்காந்துருக்க, என்னடா படிக்கலையா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க சார், கோட்டேலி மாதிரியே இல்லை. நான் வந்து இப்போ தான் மிட்டம் முடிச்சுட்டு வந்தேன். இங்கே அடுத்து வந்து மந்த்லி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மந்த்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் கோட்டேலி வர மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இவ்வளோ லெசன் எப்படி படிக்க போகிறோன்னு தெரில. ஏன்னா கோட்டேலிக்கு வேறு லீவ் இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க. ஏன்னா கோட்டேலிக்கு வேறு லீவ் இருக்காதுல்ல. எது எப்படியோ ஒரு கோட்டேலி மாதிரி இல்லைங்க சார். நான் வந்து கோட்டேலியில் சப்போஸ் மார்க் கம்மி எடுத்தால் ஆப்பேலியில் எடுத்துடலான்ட்டு ஒரு யோசனையில் இருக்கிறேன். பார்க்கலாங்க சார் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறான். இவன் ஒருத்தன் தான் சொல்கிறான்னு பார்த்தா ஒரு 5-6 மாணவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கிட்ட படிக்கிற மாணவர்களே சொல்கிறாங்க. அண்ட் தெரிஞ்ச மாணவர்களுக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து படிச்சுட்ருக்கேன், ஆனால் வந்து கோட்டேலி வரப்போகுதா அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, கோட்டேலி ஒரு 20 நாள் வரப்போகுதுன்னு சொன்னால் அப்படியான்னு கேட்குறான். இன்னொருத்தன் என்னடானா, கோட்டேலி வந்தால் வந்துட்டு போகுது அப்படிங்கிறான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கோட்டேலி வருதுங்க சார், ஆனால் நான் வந்து படிச்சிருக்கிறேன், ஆனால் ஒரு கோட்டேலி மாதிரி இல்லைங்க சார். நான் வந்து இப்போ மந்த்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல. நிறைய குழப்பங்கள் மாணவர்கள்கிட்ட. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கும் மனசில் அதே தான் இருக்கும். என்ன இருக்குன்னா, கோட்டேலி வருமா வராதா, வந்துட்டுருக்கா, எந்த ஒரு நினப்பும் இல்லாமல் ஜாலியாக விளையாண்டுருப்பீங்க. அதுதான் படிக்கணும்னு தோணலைங்கிற மைண்ட் செட் பயம் இல்லாதனால தான் வருது. பயம் இல்லை என்றால் படிக்கணும்னு தோணாது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நமக்கு ஒரு 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 டார்கெட் இருந்தால் தானே படிக்க தோணும். டார்கெட்னால் நமக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ இந்த எக்ஸாம் வரப்போகுது, இந்த எக்ஸாமில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸாமே அப்புறம் தான் வரப்போகுது, அடுத்த மாதம் தான் வரப்போகுது, அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வரப்போகுது, அதனால் நான் வந்து அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற மாணவர்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ தயவு செய்து படிக்கணும்னு தோணலை நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பெரிய டிப்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோ, செம எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? சாயங்காலம் எவ்வளோ மணிக்கு வர்ற? 6:30, 6 மணி, 7 மணி, நீ எவ்வளோ மணிக்கு வேணாலும் வா, ஆனால் 6:45 to 7 மணிக்குள்ளே படிக்க உட்காந்துரு. நீ டியூஷன் கிளாஸஸ் போகாமல் இரு, என்னமோ பண்ணு. டியூஷன் கிளாஸஸ் போகிறவங்க அங்கே போய் உட்காந்து ஷெடியூலை போட்டு படி, இல்லை அவங்க சொல்கிறத கேட்டுட்டு படி. அது உன்னோட இது. டியூஷன் போகாதவன் 6:45 to 7க்குள்ளே நீ வந்து படி, உட்காரு. படிச்சுட்டு சார் படிக்கவே தோணலைங்கிற நீங்கள் உட்காருங்கிறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு வழி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாரு. 7 to 9 மணி 9:30 முடி நல்லா படி உட்காந்து. மேக்ஸோ, ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜியோ, உனக்கு ஷெடியூல் நீ ஃபாலோ பண்ண பிடிக்கலன்னா உன்னோட ஷெடியூல் போடு, நீ ஓன் ஷெடியூலே போடு. நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லியும் 7 to 8 மேக்ஸு, 8 to 9:30 வந்து ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்பவும் மேக்ஸு, திரும்ப அதே 8 to 9:30 கெமிஸ்ட்ரி, ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஷெடியூல்னு சொல்லி கொடுத்தாச்சு, நிறைய பேர் பார்க்கவே இல்லை. பயாலஜி எப்போ படிக்கணும்? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு சொல்லியாச்சு. தமிழ், இங்கிலீஷ் இந்த மந்த் எண்டு இல்லைன்னா செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்குன்னு சொல்லியாச்சு. அது வரைக்கும் இந்த 4 சப்ஜெக்டே படிங்களான்னு சொல்லியாச்சு. ஸோ அதை நான் திரும்ப சொல்ல விரும்பலை. நீங்கள் வீடியோஸ் வேணால் போய் பாருங்கள். கோட்டேலி ப்ரிப்ரேஷன், கோட்டேலி ஷெடியூல், விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரன்னிங் வரும். ஓகேவா? ஸோ 9 மணி படிக்கணும். எப்படி சார் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோ. நீ ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்ன பண்ணுறேன்னா, மடன்னு கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடி. கொஞ்சம்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவி பார்க்குறியா இல்லை ஃபோன் பார்க்குறியா, அதெல்லாம் நீ ஏதோ பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ரிலாக்ஸாக உட்கார்.
அந்த தண்ணி குடிச்சதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் ரிலாக்ஸ் கொடு, அப்புறம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. இப்போ ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீ டிவி பார்க்குற, ஃபோன் நோட்டு அதெல்லாம் உன் இஷ்டம். அந்த 1/4 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. ஃப்ரெஷ் அப் ஆகி, ஃப்ரெஷ் அப்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்ல குளிக்கிறேன்னா குளிச்சுட்டு என்ன பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்க. அம்மா செய்கிற ஸ்நாக்ஸ்னால் சிப்ஸு, முறுக்கு, பிஸ்கட்டு, லேஸு இதெல்லாம் நான் சொல்லலை. இந்த ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சொல்லலை. நான் சொல்கிறது ஏதாவது சாப்பாடு சாப்பிட்ணுமா, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ணுமா, நட் ஷேக் சாப்பிட்ணுமா, இல்லை மில்க் ஷேக் சாப்பிட்ணுமா, பால் குடிக்கணுமா, இல்லை காஃபி டீ அவாய்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் நீங்கள் சின்ன பசங்க குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதாவது குடிக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஜூஸு அந்த மாதிரி. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் அக்கறை எடுத்து அவனுக்கு பண்ணுங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ண அவன் கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ இல்லைனா பவுல் நிறைய அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானிய வகைகள் கொடுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா கடலை வகைகள் கொடுக்கலாம். சுண்டைக்கடலை, அந்த மாதிரி வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க. இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட்டு தோசையோ இல்லை வந்து இட்லியோ இல்லை வந்து சாப்பாடோ உனக்கு என்ன இருக்கோ அம்மா என்ன செய்கிறாங்களோ சாப்பிடு. ஏன்னா எல்லா வீட்லேயும் எல்லாமே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். வசதி இருக்கிறவங்க எல்லாமே பண்ணுவாங்க, வசதி இல்லாதவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சாப்பிடணும் சாப்பிட்டுக்கோ. நல்லா வயிறு முட்டை சாப்பிடாம அளவாக சாப்பிடு. சாப்பிட்டுட்டு ஒரு 6:45 7 மணிக்கு இந்த டைமில் உட்காந்து இந்த கேப்பில், இந்த 6:45 to 7 மணி கேப்பில் ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கோ. நான் வந்து படிக்கலைன்னா வேஸ்ட் ஆகிடுவேன். வேஸ்ட் ஆகிட்டேன்னா நான் வந்து மார்க் எடுக்க முடியாது. மார்க் எடுக்க முடியலன்னா கட் ஆஃப் மார்க் வராது. கட் ஆஃப் மார்க் வரலன்னா நல்ல காலேஜ் கிடைக்காது. நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்காது. சார் என்கிட்ட பணம் இருக்குது சார், நான் வந்து அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்தே வாங்கிடுவேங்க சார், நான் வந்து டொனேஷன் கட்டி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவேன்னு எவனாவது இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், பணத்தை வச்சு இன்றைக்கி நீ தப்பிச்சிடலாம், என்றைக்குமே தப்பிக்க முடியாது. ஸோ படிப்பு தான்டா உன்னை கை கொடுக்கும், படிப்பு தான் உன்னை வாழ வைக்கும். கல்விங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மைண்டில் கூட யோசிக்காது. நம்ம அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அந்த மாதிரி நான் பணம் கட்டி படிச்சுக்கலான்ட்டு இருக்கேன், அந்த மாதிரி மட்டும் யோசிக்காது. நீ உன் நாலேஜுக்காக படி, உன் மைண்டுக்காக படி. அதை தான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். இல்லாதவங்க மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருமே, இல்லாதவங்க எல்லாருமே படிப்பை நம்பி மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ படிங்க, நல்லா படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மனசில் பதிகிற மாதிரி நல்லா படிச்சிங்கன்னா வேல்யூவாக இருக்கும்டா. இதை நீங்கள் 6:45 to 7 மனசில் நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 4 காசு சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்க, கடன் கட்டி தான் நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்பா வந்து போயிட்டு வர்றதுக்கே நைட் ஆகுது, அவர் வேர்வையில் தான் நம்ம வந்து படிக்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருக்காங்க. ஸ்கூல்லேருந்து 12th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, இனிமேல் காலேஜுக்கு எவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ண போகிறாங்க. இது எல்லாமே 10th 11th 12th ஆகி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு 1/4 மணி நேரம் நான் வந்து டிப்ஸு, நான் வந்து மெடிடேஷன் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, உனக்கு இது வரும் அது வரும்லாம் சொல்ல. எக்ஸாக்ட் ரியாலிட்டியை நீங்கள் உன் வீட்டில் நீ நல்லா படித்தாதான் சோறு, நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்டு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, வேறு லெவல் வாழ்க்கை, ராஜாங்கரமான வாழ்க்கை. இது வந்து எல்லா குடும்பத்துக்கும் வேணும்னு நினைப்போம். அது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும், உங்கள் படிப்புனால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது. கடைசி காலத்தில் உங்கள் கூட நல்ல சந்தோஷமாக பெரிய ஒரு வீட்டில் நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை, நல்ல துணிமணி, நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழணும்னு அப்பா அம்மாவை வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா படிங்கடா. இவ்வளோ தான்டா நான் சொல்ல முடியும். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நான் சொல்ல வைக்காதீங்கடா, புரியுதா? ஸோ கிராஷ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கேன். நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாதவங்ககிட்ட ஃபாலோ பண்ண சொல்லு. அந்த கிராஷ் சீரீஸ் உருப்படியாக நான் வந்து 20 நாள் தான் போடுவேன். அந்த 20 நாளை வந்து கரெக்டாக கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லு. கன்ஃபார்ம் சொல்கிறேன், படிக்காதவங்க கூட எந்திரிச்சு படித்து முடிச்சிடுவோம். எனக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். நான் அந்த டீட்டெயிலெலாம் வந்து உனக்கு தனியாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் கிராஷ் சீரீஸ். ஸோ இப்போவும் சொல்கிறேன், டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக உட்காந்து படி, கன்ஃபார்மாக ஜெயிக்க முடியும். இதை மட்டும் இந்த 1/4 மணி நேரம் பண்ணு. நான் சொன்னதை நினச்சிப்பார்,
படிக்க தோணலைன்னா மைண்டில் நினச்சிப்பார், நம்ம அப்பா அம்மாவை நினச்சிப்பார், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிப்பார், நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கு என்னென்ன நல்லா அதை பற்றி யோசி. கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்டு திங்க் ஆகும். கண்டிப்பாக நமக்கு வந்து வேறு லெவலில் யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் 7 மணி ஸ்டார்ட் பண்ணினா கூட 9 மணி மடன்னு படிக்கலாம். நடுவில் முடிஞ்சால் குட்டி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30 மணிக்கு. சீக்கிரமாக தூங்கிடு, ஒரு 10:45 தூங்கிட்டு காலையில் மேக்ஸிமம் 11, காலையில் ஒரு 4:50க்கு எந்திரிச்சு 5:15க்கு படிக்க ஆரம்பிச்சு 7 முடி படிக்கிறம்பி. காலையில் எந்திரிக்கிறதுக்கும் ஒரு வித்து இருக்குது. நீ என்ன பண்ணுற, காலையில் எந்திரிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, நீ வந்து படுக்கும்போது பால் குடிச்சிட்டு தூங்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஷெடியூல் போடு. காலையில் நான் என்ன படிக்க போகிறேன், காலையில் என்ன சப்ஜெக்டில் என்ன கொஷின்ஸ் படிக்க போகிறேன், அந்த ஷெடியூல் போட்டு தூங்கிட்டு நீ ஒரு 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 சொம்பில் தண்ணி இல்லைனா ஒரு வாட்டர் கேனில் தண்ணி வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு, நீ எந்திரிச்சு போகிற தூரம் இருக்கணும், அங்கே வச்சுட்டு அலாரம் வந்து அங்கே வச்சிரு. ஃபோன்லையோ எதுலேயோ அலாரம் வச்சதை அங்கே வச்சிரு. எந்திரிச்சு போகிற தூரமாக இருக்கணும். எடுத்தோன்னே ஸ்னூஸில் போடுற மாதிரி இருக்கக்கூடாது, எந்திரிச்சு போகிற தூரமாக இருக்கும். ஸோ எந்திரிச்சு போகிற அளவுக்கு நீ வந்து வச்சுருக்கணும். வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் தூக்கம் தெளியும். சரியா? ஸோ 4:50க்கு தூக்கம் தெளியணும்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். நீ வந்து அலாரம் வச்சு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பண்ணு. கன்ஃபார்மாக ஒன்றால் 4:50 5 மணிக்கு எந்திரிச்சு 5:15 முடி எக்ஸசைஸ்னால் புஷ்அப் எடுக்க தோணுதா, தம்பிள்ஸ் எடுக்க தோணுதா, வாக்கிங் தோணுதா, ஜாகிங் தோணுதா, உனக்கு மெடிடேஷன் தோணுதா, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. இல்லை 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணணுமா பண்ணு. ஆனால் இந்த 1/4 மணி நேரம் ஸ்ட்ரெச் பண்ணியே ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு 5:15 to 7 படி. இதைத்தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். தயவு செய்து இந்த ரொட்டீனை அடுத்த 20 days பண்ணி என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் ஷெடியூல் போடு. நான் ஷெடியூல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், வீடியோவில் போய் பாரு, நம்ம சேனலே கொடுத்துருக்கோம். ஷெடியூல் என்ன சப்ஜெக்ட் என்ன டைமில் படிக்கணும் அதையாவது ஃபாலோ பண்ணு. இல்லை நீ ஒரு ஷெடியூலில் போடு, காலையில் என்ன படிக்கணும், ஆனால் ஈவினிங் 1 hour மேக்ஸ், 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட்ஸ், எனி கோர் சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி, இல்லை எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி. டெய்லி அக்கௌண்ட்ஸ், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தால் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் இருந்தால் பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ 10th இருந்தீங்கன்னா மேக்ஸ், அந்த 1 மணி நேரம். அதுக்கப்புறம் நீ வேறு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் காலையில் வந்து மெயின் சப்ஜெக்ட், அதாவது நீ வேறு சப்ஜெக்ட் இப்போ நைட் படிச்சிருப்பில்ல ஃபிசிக்ஸ், அதே கண்டினியூஷனாக காலையில் படி. இல்லை காலையில் ஏதாவது வேறு ஏதாவது டெஸ்ட்டுக்கு படிக்கிறியா, ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படிக்கிறியா, காலையில் படி. ஆனால் கரெக்டாக பண்ணினா உன்னால் எக்ஸாக்டாக இது ஃபாலோ பண்ணி பப்ளிக் எக்ஸாமில் பெரிய மார்க் எடுக்க முடியும். இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், லென்த்தியாக பேசினாலும் யாரும் பார்க்குறதில்ல. அதனால் தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. கோட்டேலி வந்துருச்சு, வரப்போதா நினச்சிட்ருக்காத, வந்துருச்சு. இந்த 1 வாரம் முடிஞ்ச, இந்த மாதம் முடிஞ்சுது, செப்டம்பர் ஆரம்பிச்சுன்னா சடுபுடு எப்படி போகுதுன்னே தெரியாது. கோட்டேலி எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். கேட்காத உங்கள் இஷ்டம். கேட்குறவன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு, கேட்காதவன் விட்டுரு. நான் கேட்கலன்னே கமெண்ட் பாக்ஸில் பண்ணு. கேட்குறவன் நான் கேட்பேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணு. கேட்பேன் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் உங்கள் விஷயத்தை கேட்குறேன், நான் நீங்கள் சொல்கிறது கேட்க போகிறேன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்க போகிறேன்னு பண்ணு. எஸ் ஐ வில் டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணு. நான் கேட்பேன் அப்படி எஸ் ஆர் நோ. கேட்க மாட்டேனாலும் மெசேஜ் பண்ணு. அண்ட் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து ஜாயின் பண்ணு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் உண்டாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு என்னோடய சைட்லேருந்து எல்லா இதுவும் வந்து கொடுக்குறேன், எல்லா பொட்டன்ஷியல் கொடுக்குறேன் நீங்கள் படிக்கிறதுக்கு. நன்றி. தேங்க்யூ.